Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம locomotion and movement ஓட quick revision பார்த்தலாம். Locomotion voluntary movement resulting in change of place. So locomotionங்கிறது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. Movementங்கிறது இப்படி அசைக்கிறது. Locomotionங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போறது. ஆனா locomotionம் movement தான். ஏன்னா அசைவு இருக்கு இல்லையா? Locomotory structure may not be different from those affecting other types of movement. So சில ஆர்கானிசத்துல மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது லோகோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது மூவ்மெண்ட்னா இப்படி அசைகிறது, லோகோமோஷன்னா இங்கேருந்து இங்கே போகிறது. ரெண்டுக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சிலியா அப்படிங்கிறது ஒரு செல் ஆர்கானிசம், செல் ஆர்கானிசம் இருக்குன்னா அதை சுற்றி இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சிலியா. ஹெல்ப்ஸ் இன் ஃபுட் மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷன் இன் பேராமீஷியம். ஸோ ஃபுட்டு மூவ்மெண்ட்டுக்கும் சிலியா ஹெல்ப் பண்ணுது மூவ்மெண்ட், அண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் சிலியா ஹெல்ப் பண்ணுது. சேம் ஆர்கன் மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஹைட்ரா யூசஸ் டென்டக்கிள்ஸ் ஃபார் கேப்சரிங் ப்ரே, அடித்து சாப்பிட்றது, இறையை அடித்து சாப்பிட்றது, அண்ட் லோகோமோஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட். எல்லா லோகோமோஷனும் மூவ்மெண்ட் தான். ஆனால் எல்லா மூவ்மெண்ட்டும் லோகோமோஷன் கிடையாது. என் கையை ஆட்டுறேன், திஸ் இஸ் நாட் லோகோமோஷன், ஆனால் மூவ்மெண்ட். இப்போ நான் நடந்து போகிறேன், திஸ் இஸ் லோகோமோஷன். லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட் ஆல்சோ. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும். சரி, பட் எல்லா மூவ்மெண்ட்டும் லோகோமோஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்னு பார்த்தோன்னா அமீபாய்டு மூவ்மெண்ட், சிலியரி மூவ்மெண்ட், ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட், மஸ்குலார் மூவ்மெண்ட். அமீபாய்டு மூவ்மெண்ட் வந்து சூடோபோடியா மூலியமாக நடக்குது. புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் ஆகிறதுனால, புரோட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட்னால இது நடக்குது. இதுக்கு வந்து மேக்ரோஃபேஜஸ், லியூகோசைட், சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸில் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். சிலியரி மூவ்மெண்ட்டுங்கிறது சிலியா மூலியமாக நடக்கிறது. சிலியேட்டட் எபித்தீலியம்னா இந்த அவுட்டர் செல்லில் உங்களுக்கு வந்து சிலியா இருக்குது. ஓகேங்களா. ஹெல்ப் இன் ரிமூவிங் டஸ்ட். நம்ம பாடியில் சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்குது. எந்த ஆர்கன்ஸ்லாம் சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்கோ, ஆக்சுவலி யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தை சொல்ல, ஹையர் ஆர்கானிசத்தில் எந்த ஆர்கானிசத்துலலாம் ஆர்கன்ஸ் வித் சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கியால் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஓவா மூவ் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்பில் ஓவானா எக் மூவ் பண்ணி வரதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சஸ் அண்ட் புரோட்டோசோவன்ஸில் யூக்ளினாலலாம் நமக்கு வந்து இந்த லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பாஞ்சஸில் வாட்டர் கரண்ட், அந்த வாட்டர் கரண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அண்ட் ஸ்பெர்மட்டோசோவா ஸ்விம் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் இந்த கெனால் சிஸ்டம், வாட்டர் கெனால் சிஸ்டம் எங்கே இருக்குது, ஸ்பாஞ்சஸில் இருக்குது. அங்கே வாட்டர் கரண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, புரோட்டோசோவன்ஸில் லோகோமோஷன்ஸ்க்குலாம் நமக்கு வந்து ஃப்ளாஜெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. மஸ்குலார் கான்ட்ராக்ஷன் வந்து கான்ட்ராக்டைல் ப்ராப்பர்ட்டி மசில்ஸ்க்கு இருக்குது. லிம்ஸ், ஜாஸ், டங் இங்கெல்லாம் இதுக்கு மஸ்குலார் மூவ்மெண்ட் இந்த ஏரியாலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் மசில் அப்படின்னு பார்க்கும்போது மீசோடெர்மல் ஆரிஜின், மீசோடர்ம்லேருந்து ஆரிஜினேட் ஆகி மசில் வந்திருக்கு. இட் கவர்ஸ் 40 to 50% ஆஃப் த பாடி வெயிட். ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா எக்ஸைட்டபிலிட்டினா அப்படி என்ன சொல்கிறது, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். கான்ட்ராக்டபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, இலாஸ்டிசிட்டி, இது எல்லாமே நம்ம மசிலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்னு பார்த்தா ஸ்கெலிட்டல் மசில், விசரல் மசில், கார்டியாக் மசில் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில் வாலண்ட்ரி மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆவாங்க. விசரல் மசில் இன்வலண்ட்ரி, கார்டியாக் மசிலும் இன்வலண்ட்ரி தான். இன்வலண்ட்ரினா நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது, வாலண்ட்ரினா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்கெலிட்டல் மசில் வாலண்ட்ரி ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸோடு இருக்கும். லைன் வரியாக தெரியும். அந்த ஸ்ட்ரைப்டு லைன்ஸ் இருக்கிறதுனால, வரியாக இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரியேட்டன் மசில் அப்படிம்பாங்க. மூவ்மெண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாடி போஸ்டரை மாற்றுறதுக்கு, நான் குனிஞ்சிருக்கேன், உட்காந்துருக்கேன், நடக்கிறேன், இந்த போஸ்டரை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸ்கெலிட்டல் மசில். விசரல் மசில் விசரல் அப்படின்னாலே இன்டர்னல் ஆர்கன்ஸுங்க, அதில் இருக்கிறது இன்வாலண்ட்ரி மசில். இது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். நோ ஸ்ட்ரியேஷன் இல்லாததுனால லைனாக வரியாக இந்த மசிலில் இல்லை, அதனால் அதை வந்து ஸ்மூத் மசில் அப்படிம்போம். ஆட்டுக்கறி வாங்கும்போது ஈரல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரல் வைப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா கொலன்னு இருக்கும். அதே இந்த தொடக்கறி, நெஞ்சுக்கறிலாம் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். அப்போது தொடக்கறி, நெஞ்சுக்கறிலாம், கால், கை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரியேட்டன் மசில். லங்ஸு லைன் இல்லை, ஸ்மூத் மசில், ஞாபகம் வச்சுங்க. இன் இன்னர் வால்ஸ் ஆஃப் ஹாலோ விசரல் ஆர்கன்ஸ் லைக் அலிமெண்ட்ரி கெனால், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத் மசில் இருக்குது. It assists in transportation of food through digestive tract, gametes through genital tract. So movement of gametes and movement of food இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்மூத் மசில் ஹெல்ப் பண்ணுது. கார்டியாக் மசில் இன்வாலண்ட்ரி தான், ஸ்ட்ரியேட்டட் அப்பியரன்ஸோடு இருக்குது. அப்போ போத் ஸ்ட்ரியேட்டட் அப்பியரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்வாலண்ட்ரியாக இருக்கிறது கார்டியாக் மசில்.
cells assemble in branching pattern to form muscle. So cells வந்து branching pattern form பண்ணி muscles form பண்றது cardiac muscle, don't forget. Skeletal muscle பத்தி டீடைலா படிக்க போறோம். Each muscle is made up of number of muscle bundles. Muscle bundleக்கு இன்னொரு பேரு fascicles. Held by அப்படி கட்டி வச்சிருக்கிறது யாரு? அப்படி ஒண்ணா collagenous connective tissue. Collagen அப்படின்னு சொல்லுவாங்க. Collagenous connective tissue layer. அத fascia அப்படிங்கிறோம். சரி. Each bundle, ஒவ்வொரு muscle bundleம் number of muscle fibersனால ஆனது. இந்த muscle fibers are lined by plasma membrane. So muscle fiberங்கிறது யூனிட், பேசிக் யூனிட். மஸ்குலார் செல்லுக்கு பேரு மசில் ஃபைபர் அப்படிம்பாங்க. அந்த மசில் ஃபைபரில் இருக்கக்கூடிய மெம்ப்ரேனை சார்கோலெம்மா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசத்தை சார்கோபிளாசம்னு சொல்லுவோம். ஸோ மசில் ஃபைபரில் உங்களுக்கு பிளாஸ்மா மெம்ப்ரேன் பேர் சார்கோலெம்மா, அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்து பேர் சார்கோபிளாசம். ஞாபகம் வச்சுங்க. மசில் ஃபைபர் இஸ் சின்சைட்டியம் அப்படின்னா நிறைய நியூக்ளியோட இருக்குது மசில் செல்ஸு. And sarcoplasmic reticulum endoplasmic reticulum present in the muscle fiber. Sarcoplasmic reticulum is a storehouse of calcium ion. அப்பதான் muscle contraction க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். muscle அந்த sliding filament theory-ல படிக்கும்போது அந்த calcium எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு படிப்போம். Sarcoplasm has number of parallelly arranged filaments, myofibrils அப்படிமோ, which has alternate light and dark bands. So light bandum dark bandum மாறி இருக்கும் இந்த myofibrils-ல. Striated appearance is due to two proteins, one actin, another one is myosin, which are arranged rod like structure. Rod na உருளையா வச்ச மாதிரி இருக்கும். Parallel to each other. Actinum myosinum ஒண்ணுக்கொண்ணு பக்கவாட்டுல parallel-ஆ இருக்கும். ஒண்ணு கீழ ஒண்ணு மேல ஒண்ணு கீழ ஒண்ணு மேல அப்படிங்கிற மாதிரி. And to longitudinal axis of myofibril. So longitudinal axis-ல இது arrange ஆயிருக்கு. Actin light bands-ஆ இருக்கும். Also called I band. Isotropic அப்படிம்பாங்க. Isotropic தான் I band-ன்னு சொல்றாங்க. I stands for isotropic. Thin filament. Actin வந்து thin filament. Myosin dark band form பண்ணுது. Also called A band. A-ன்னு சொல்றதுக்கு காரணம் anisotropic. Anisoவோட first letter A band அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து thick filamentன்னு சொல்றோம். சரி, sarcomere-னா என்ன? Functional unit of contraction. Functional unit of muscle-னா muscle fiber. Functional unit of a process contraction. அப்படி இருகிறது, muscle இருகிறது. அதுக்கு ஹெல்ப் பண்றது sarcomere. Thin filaments are firmly attached to Z line, which is an elastic fiber bisecting it. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த Z line இருக்கு, இத வந்து bisect பண்ணுது இந்த filaments. ஓகேங்களா? சரி, thin filaments Z lineல போய் attach ஆகுது and Z line வந்து அதை bisect பண்ணுது, ரெண்டா பிரிக்குது. Thick filaments are held in middle of band by M line. Thin fibrous-ஆ இருக்கும் இந்த M line. Okay. Next, portion of myofibril between two successive Z line தான் நம்ம sarcomere அப்படின்னு சொல்றோம். sarcomere அப்படிங்கிறது இது ஒரு Z line, இது ஒரு Z line. இந்த black-ஆ இருக்கிறது Z line. இந்த ஒரு Z லைனுக்கும் இன்னொரு Z லைனுக்கும் இடையில இருக்கிறது தான் sarcomere. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? Thin filaments on either side of thick filament partially overlaps thick filament leaving central part. So இந்த உருண்டையா ஊசிமணி பாசிமணி கோத்தமா இருக்கிறது thin filamentங்க. நடுவுல ரெட் கலர்ல உருளையா வச்சிருக்காங்கல்ல, அது வந்து thick filament. இந்த thin filament thick filament-ஐ overlap பண்ணிருக்கு. இதுக்கு மேல இது வந்து இந்த இடம் தான் overlap இடம். ஓகேங்களா? ஸோ ஓவர்லேப் ஆகாத இடம் எது? ஏ பேண்ட். அதான் சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, கொஷினில் கேட்பாங்கங்க. சென்ட்ரல் பார்ட்டை ஏ பேண்டுன்னு சொல்லுவோம், அங்கே ஓவர்லேப்பிங் இருக்காது. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திக் ஃபிலமெண்ட் இஸ் நாட் ஓவர்லேப்டு பை தின் ஃபிலமெண்ட். அதை வந்து ஏ பேண்டில் ஹெச் ஜோன்னு சொல்லுவோம். இந்த ஓவர்லேப்பிங் ஆகாத ஏரியாவை ஹெச் ஜோன்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஏ பேண்டில் ஹெச் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் பார்க்க போகிறோம். ஆக்டின், மயோசின். ஓகேங்களா? சி, திஸ் இஸ் ஊசிமணி பாசிமணி கோத்த மாதிரி இருக்கிறது ஆக்டின். நாகப்பாம்பு அப்படி தலை தூக்கி இருக்கிற மாதிரி இருந்தது மயோசினோட ஒரு மோனோமர். நிறைய மயோசின் அதாவது ஒரு மயோசின்ங்கிறது நிறைய மீரோமயோசின் சேர்ந்தது. மீரோமயோசின் நிறைய சேர்ந்ததா ஒரு மயோசின் அந்த திக் ராட் வரும். அந்த ராடில் ஒரே ஒரு செல். இந்த ராடில் இங்கேருந்து இந்த இப்படி லைட்டாக அப்படி மேலே வந்த மாதிரி இருக்கா, இந்த ஒரு இடத்துல ஒரு செல்லை எடுத்து வச்சு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
அதுதான் மீரோமயோசின். டயக்ராம் வந்து மீரோமயோசின், மயோசின் டயக்ராம் கிடையாது. சரி, ஆக்டின் மேட் ஆஃப் 2 ஹெலிக்கலி wound filamentous actin, F actin சொல்வோம். இங்கே பாருங்க இந்த மாதிரி அப்படியே 2 இருக்குது. and then each F actin is polymer of globular protein, G actin சொல்லுவாங்க. உருண்டையா லட்டு மாதிரி இருக்குதா, ஊசி மணி மாதிரி, ஊசி பாசி மாதிரி இருக்குதுங்களா, அதான். 2 filaments of tropomyosin runs close to F actin. இங்கே இருக்கு பாருங்க, ட்ரோப்போமயோசின்ங்கிறது இந்த கயிறு கட்டின மாதிரி இருக்கு. அது வந்து இந்த F actin சுற்றி சுருண்டு போகுது. 2 filaments. Filamentsனா thread like அப்படின்னு அர்த்தம். Troponin mask the active binding site of myosin is distributed at regular intervals on tropomyosin. இந்த tropomyosinல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோனின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த ட்ரோபோனின் வந்து இந்த ஹெட் ரீஜன் இருக்குல்ல, இது வந்து இங்கே பைண்ட் ஆகிறத மாஸ்க் பண்ணும், தடுத்துரும். இது இல்லைன்னா மயோசின் வந்து ஆக்டினோட பைண்ட் ஆகும். ட்ரோபோனின் இருந்தால் மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இது ஆக்டிவ் பைண்டிங் சைட்ஸ் ஃபார் மயோசினை மாஸ்க் பண்ணுறது, மறைக்கிறதுக்கு ட்ரோபோனின் ஹெல்ப் பண்ணுது. இங்கே ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குது. எதுக்கு? இந்த மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. அது பைண்ட் ஆகிற இடத்த மாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது ட்ரோபோனின் இருக்கிற வரைக்கும் மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகாது. சரி, மயோசின் மேடப் ஆஃப் மோனோமெரிக் புரோட்டீன் மீரோமயோசின். நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்கிறது மீரோமயோசின், நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். எவ்ரி மீரோமயோசின் ஹேஸ் குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம். ஹெவி மீரோமைசின், அதாவது HMM சொல்லுவாங்க. அண்ட் எ டெய்ல் வந்து லைட் மீரோமயோசின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டும் கிராஸ் ஆர்ம்னு ஒரு ஷார்ட் ஆர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டும் சேர்ந்தது ஹெவி மீரோமயோசின். இங்கே ஒரு வால் இருக்கா, இது லைட் மீரோமயோசின்னு இங்கே சொல்கிறாங்க. ஹெவி மீரோமயோசின் ப்ரொஜெக்ட்ஸ் அவுட்வர்ட் அட் ரெகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் மயோசின் ஃபிலமெண்ட். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கிராஸ் ஆர்ம். ஓகேங்களா? சரி, ஹெட்டு மேலே நோக்கி இருக்கிறதுக்கு, தலை தூக்கி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது கிராஸ் ஆர்ம். ஹெட் இஸ் அன் ஆக்டிவ் ஏடிபேஸ் என்சைம். இந்த ஹெட்டு தான் ஏடிபேஸ் என்சைம். ஏடிபேஸ் என்சைம்னா இங்கே வந்து உங்களுக்கு ADP, இன்ஆர்கானிக் பாஸ்பேட், ATP இதெல்லாம் ஹைட்ரோலைஸ் ஆக போகுது. ATP ஹைட்ரோலைஸ் பண்ண போகுது. இட் ஹேஸ் பைண்டிங் சைட் ஃபார் ATP அண்ட் ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ATP வந்து பைண்ட் ஆவார் அண்ட் இங்கே வந்து ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டின். ஆக்டின்ல இந்த ட்ரோபோனின் போயிடுச்சுன்னா இது போய் அங்கே பைண்ட் ஆகும். இது ரெண்டுமே ஹெட் ரீஜனில் தான் இருக்குது. ATP வந்து பைண்ட் ஆகிறதுக்கு ஆக்டிவ் சைட், அதே மாதிரி ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் போய் பைண்டிங் சைட், இது ரெண்டும் ஹெட் ரீஜனில் இருக்குது. இப்போ மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் அக்கர்ஸ் பை ஸ்லைடிங் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் ஓவர் திக் ஃபிலமெண்ட். தின் ஃபிலமெண்ட் இவர், திக் ஃபிலமெண்ட் இவர். தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்ட் மேலே போய் ஸ்லைட் ஆக போகுது. ஸ்லைட்னா அப்படி மூவ் ஆக போகுது. ஓகே, இங்கே மோட்டார் யூனிட் அப்படிங்கிறது என்ன? மோட்டார் மசில், மோட்டார் நர்வ்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. மோட்டார் நியூரான் ப்ளஸ் மோட்டார் மசில் ஃபைபர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் மோட்டார் யூனிட். நமக்கு மூவ்மெண்ட் பண்ணணும், இப்போ நான் கையை இப்படி பண்ணணுன்னா நான் நினைக்கிறேன், அதுக்கு ஸ்டிமுலஸ் என் கைக்கு வரணும் இல்லையா? அப்போது இப்போ நான் பேசுகிறேன்ல, டங்குக்கு ஸ்டிமுலஸ் வரணும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? மோட்டார் நியூரான்லேருந்து மசில் ஃபைபருக்கு வருது. ஓகே, அப்போ மோட்டார் நியூரான் ப்ளஸ் மசில் ஃபைபர் தான் மோட்டார் யூனிட் கொஷினில் கேட்பாங்க. It is initiated by signals sent by central nervous system via motor neuron. So இந்த sliding filament theory-யை initiate பண்ணுறதுக்கு நமக்கு சிக்னல் வரணும். எங்கேருந்து? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து, அதை பிரெயின்லேருந்து, அதை கேரி பண்ணிட்டு வர்றது நமக்கு மோட்டார் நியூரான். ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெம்மா, பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் மசில் ஃபைபர். பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் மசில் ஃபைபர். ஸோ அதுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் இடையில ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனை நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். when signal reaches here it releases neurotransmitter acetylcholine அப்படின்னு சொல்லுவாங்க, which generates action potential in sarcolemma which spreads through muscle and releases calcium ion into sarcoplasm. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், sarcoplasmic reticulum, endoplasmic reticulum present in muscle fiber, அதில் அதிகமான கால்சியம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் sarcoplasmic reticulum. ஸோ அதில் இருந்து கால்சியம் அயான்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த கால்சியம் அயான் வந்து இங்கே வந்து நம்ம என்ன சொன்ன அந்த டயக்ராமில் இந்த ட்ரோபோனின்
இந்த மயோசின் ஃபிலமெண்ட் வந்து பைண்ட் ஆகிறத மாஸ்க் பண்ணும், தடுக்கும்னு சொன்னோம்ல, இதை ரிமூவ் பண்ணும் கால்சியம் அயான். அப்போ கால்சியம் அயான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதனால தான் பால் குடிக்கணும். ஏன்னா மில்கில் வந்து கால்சியம் இருக்குது. நமக்கு கீரையெல்லாம் சாப்பிட்ணும். கீரை சாப்பிடும்போது மில்கில் இருக்க கால்சியம் நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் பைண்ட் வித் ட்ரோபோனின் ஆன் ஆக்டின் அண்ட் ரிமூவ்ஸ் மாஸ்கிங் ஆஃப் ஆக்டிவ் சைட் ஃபார் மயோசின் ஹெட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சியம் அயான் வந்து ட்ரோபோனின் அதோட போய் பைண்ட் ஆகுது, ட்ரோபோனினோட இந்த இடத்துல. அண்ட் இதை ட்ரோபோனினை ரிமூவ் பண்ணிடுது. ட்ரோபோனின் ரிமூவ் பண்ணும்போது மயோசின் ஆக்டினோட போய் பைண்ட் ஆகிற சைட்டு ஃப்ரீ ஆகிடுது. இப்போ மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகலாம். யூட்டிலைசிங் எனர்ஜி ஏடிபி, மயோசின் ஹெட் பைண்ட்ஸ் டு ஆக்டிவ் சைட் ஆன் ஆக்டின் டு ஃபார்ம் கிராஸ் பிரிட்ஜ். ஸோ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மிங் பிட்வீன் ஆக்டினில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட் அண்ட் மயோசின் போய் பைண்ட் ஆகிறதுனால. This pulls actin filaments towards center of A band. Z line is pulled inward. So Z line அப்படிங்கிறது உள்ள நோக்கி இழுக்கப்படும். Z line இதான் கருப்பு கலரில் இருக்கிறது தான் Z line. Z line உள்ள நோக்கி வரும். ஓகேங்களா? A bandம் towards inside. A band வந்து towards center மூவ் ஆகுது. ஓகே. ஷார்டனிங் ஆஃப் சார்கோமியர் இங்கே நடக்குது. சார்கோமியர் ஷார்டனிங் ஆகுது. ஐ பேண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஏ பேண்ட் அதோட லென்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குது. அதை கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஸோ கான்ட்ராக்ஷன் அப்போ ஏ பேண்டோட லென்த்து ரீட்டைன் ஆகிடும். பட் ஐ பேண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோசின் ரிலீசஸ் ஏடிபி ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அண்ட் கோஸ் டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட். நியூ ஏடிபி பைண்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ் கிராஸ் பிரிட்ஜ். ஸோ ஏடிபி இஸ் ஹைட்ரோலைஸ்ட் அண்ட் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம்ஸ் கண்டினியூஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏடிபி வந்து பைண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பிக்சரில் ஏடிபி பைண்ட் ஆகுது. இங்கே ஏடிபி பைண்ட் ஆகி ஏடிபி ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக ஹைட்ரோலைஸ் ஆகும்போது இந்த மயோசின் ஹெட்டு ஆக்டினோட போய் பைண்ட் ஆகிடும். அண்ட் தென் இந்த ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சா, இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதும் அந்த கிராஸ் பிரிட்ஜ் வந்து அப்படி ஸ்லைட் ஆகும், பின்னோக்கி ஸ்லைட் ஆகி ஏடிபியில் இருக்கக்கூடிய ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் பின்னோக்கி தள்ளப்படும். ஸோ திஸ் இஸ் வாட் கால்டு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகேங்களா? சரி. இட் கண்டினியூஸ் till calciums are pumped back to sarcoplasmic cisternae. ஸோ சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டர்னேக்கு எல்லா கால்சியம் அயானும் திருப்பி போகிற வரைக்கும், கால்சியம் அயான் வந்து இந்த என்ன சொல்கிறது ட்ரோபோனினை ரிமூவ் பண்ணியிருக்குல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, அந்த ஆக்டின் மயோசின் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகி மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். கால்சியம்லாம் வித்ட்ரா பண்ணி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் மசில் ஃபைபர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு அதில் இருக்கக்கூடிய சிஸ்டர்னேக்கு போயிடுச்சுன்னா இப்போது மசில் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ it continues till calcium ion pumped back to sarcoplasmic cisternae resulting in masking of actin filament. calcium எல்லாம் போயிடுச்சுன்னா திருப்பியும் ஆக்டிவ் சைட்டில் வந்து உங்களுக்கு ட்ரோபோனின் வந்து மாஸ்க் பண்ணிடும். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் வராது. அப்படி வரலன்னா மூவ்மெண்ட் நடக்காது. இசட் லைன் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் பொசிஷன். இங்கே ரிலாக்ஸேஷன் கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டட் ஆக்டிவேஷன் ஆஃப் மசில் லீட் டு திருப்பி வாலண்ட்ரியாக நீங்கள் போயிட்டு தேவையில்லாமன்னா அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், பாடி நல்ல ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே லாக்டிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பாடி என்ன பண்ணிடும், ஸ்டோர்டு கிளைகோஜன்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அங்கே உங்களுக்கு கண்டினியூஸாக கிளைகோஜன் பிரேக் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றாமல் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி அத்லீட்ஸ்க்கும் அதே மாதிரி நடக்கும். அத்லீட்ஸ்னால் வேகமாக ஓடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அவங்க. ஸோ ரிப்பீட்டட் ஆக்டிவேஷன் ஆஃப் மசில் லீட் டு லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன் டியூ டு அனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் காசிங் ஃபேட்டிக் டயர்ட்னஸ், அந்த கிருகிருன்லாம் வருதுல அதை ஏற்படுத்தும். மசில் டயர்ட்னஸ் அந்த மாதிரி. மசில் செல் கண்டைன்ஸ் ரெட் கலர் ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க. ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிற பிக்மெண்ட்டு ஹீமோக்ளோபின், ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணுற பிக்மெண்ட்டு மயோக்ளோபின். டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? சரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பிக்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெட் மசில்ஸில் ஹை மயோக்ளோபின் இருக்கும். அப்போ அது நிறைய ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரெட் டிஷ்ஷாக இருக்கும். பிளண்டி ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாங்க இருப்பாங்க. ஸோ ஆல்சோ கால்டு ஏரோபிக் மசில்னு சொல்கிறோம். ஒயிட் மசில் ஏன் ஏரோபிக் மசில்,
அங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, plenty ஆஃப் ஆக்சிஜன் மயோக்ளோபின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அப்போ கண்டினியூ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஒயிட் மசில் லெஸ் மயோக்ளோபின் தான் இருக்கும், பேல் ஆர் ஒயிட்டிஷாக இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப கம்மியாக இருக்கும், லாட் ஆஃப் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நிறைய இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் எனரோபிக் ப்ராசஸ் ஃபார் எனர்ஜி. ஏன் அந்த ஒயிட் மசிலில் கால்சியம் அயான் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, அதனால். ஓகே, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இப்போ பார்க்குறோம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பர்ஸ் தான், மசில்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் கடகடன் மசில்ஸ்ங்கிறேன், போன்ஸ், ஸ்கெலிட்டல் மசில், போன்ஸ் பற்றி தான் படிக்கிறீங்க. இது வந்து நீங்கள் நம்பர்ஸுங்கிறதுனால இதை நல்லா ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ரூமில் ஒட்ட வச்சு நல்லா படிச்சுக்குங்க. போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் ப்ளஸ் கார்டிலேஜ் 206 போன்ஸ் இருக்குது, ஆக்சியல் 80 இருக்குது, அப்பெண்டிகுலர் 126 இருக்குது. இதில் வந்து ஆக்சியல் அப்படின்னு பார்த்தா ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டர்னம், ரிப்ஸ் இந்த நாளும் வந்துடுது. அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பெண்டிகுலரில் போன்ஸ் ஆஃப் லிம்ஸ், கை, கால், கிர்டில்ஸ், இடுப்பு, தோள்பட்டை இதெல்லாம் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அந்த நேம்ஸு நம்பர்ஸ்லாம் தயவுசெய்து நீங்களே படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜாயின்ட்ஸ் பார்க்குறோம். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் போன்ஸ் ஆர் பிட்வீன் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ். போனுக்கும் இடையில கான்டாக்ட் இருக்கலாம், இல்லை போனுக்கும் கார்டிலேஜுக்கும் இடையில கான்டாக்ட் இருக்கலாம். அதை தான் நம்ம ஜாயிண்ட் அப்படிங்கிறோம். ஃபோர்ஸ் ஜெனரேட்டட் பை மசில் கேரி அவுட் மூவ்மெண்ட் த்ரூ ஜாயிண்ட் which act as fulcrum. ஸோ fulcrum மாதிரி ஆக்ட் பண்ணுது இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா? சரி, ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட், சைனோவியல் ஜாயிண்ட்னு 3 இருக்குது. ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, இது வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது, மூவ்மெண்ட்டே இல்லாத ஜாயிண்ட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இன் ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸ் ஃபியூஸ்ட் எண்ட் டு எண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் சூச்சர்ஸ்னால் கனெக்டடாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டு ஃபார்ம் கிரானியம், மண்டை ஓட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ஹெல்ப் பண்ணுது. Cartilaginous joints, bones are joined with the help of cartilages. அதனால தான் இதுக்கு பேரே cartilaginous joints. Between adjacent vertebrae in vertebral column. Vertebral column அடுத்தடுத்து அதுவும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் லிமிட்டட் மூவ்மெண்ட். முன்னாடி குனியலாம், அப்படி ஒரு லிமிட்டடான மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். சைனோவியல் ஜாயிண்ட் அலோ கன்சிடரபிள் மூவ்மெண்ட், அதிகப்படியான மூவ்மெண்ட் நமக்கு சைனோவியல் ஜாயிண்ட்டில் தான் இருக்குது. ஹெல்ப் இன் லோகோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு. ஹேஸ் fluid filled synovial cavity, அதனால தான் இதுக்கு பேரே synovial joint. Between articulating surfaces இந்த முட்டுக்கு முட்டு இருக்குல்ல, அங்கே synovial fluid இருக்கு. ball and socket joint வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம். between humerus pectoral girdle and between femur and pelvic girdle கிடையாது இருக்கிறது. ஓகே, hinge joint, knee jointனு சொல்கிறோம். pivot joint between atlas and axis, gliding joint between carpals, saddle joint between carpal and metacarpal of thumb. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, கொஷின்ஸ் வரும். டிசார்டர் அப்படின்னு பார்க்கும்போது மயஸ்தீனியா கிராவிஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் லீடிங் டு ஃபேட்டிக், டயர்ட்னஸ் ஆயிடுவாங்க, வீக்கனிங் அண்ட் பேரலைசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். ஸோ அவங்க விருப்பத்துக்கு மூவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மசில்ஸ் பேரலைஸ்ட் ஆகிடும். மஸ்குலார் டயஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ப்ராக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்னால வருது மஸ்குலார் டயஸ்ட்ரோஃபி. Tetany, rapid spasmனா movement in muscle due to low calcium ion in body fluid. Arthritis, inflammation of joint. Inflammation of joint மூட்டுக்கு மூட்டு வீங்கி வீக்கம் வலியை ஏற்படுத்தும். Gout, inflammation of joints due to uric acid crystal accumulation in the joints. Uric acid வந்து ஸ்டோர் ஆயிடுறது. Osteoporosis, age related, வயசானவங்களுக்கு வருது. Decreased bone massனால வருது, போன் மாஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிடும். இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர், ரொம்ப வெயிட்லாம் தூக்கக்கூடாது, அவங்க ஈஸியாக எலும்பு உடஞ்சி போயிடும், ஏன்னா எலும்பு தேஞ்சு போச்சு இல்லை, அதனால். டியூ டு டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட்டட் த லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் ரிவிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். இதோட டீடைல்டு வீடியோ பார்க்கணும்னா தன்னம்பிக்கை பேட்சில் போய் NCERT லைன் டு லைன் டீச் பண்ணிக்கோ, அதை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.